வணக்கம் நண்பர்களே, போக்கோல இருந்து போக்கோ F1க்கு அப்புறமா போக்கோ F2 வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் போக்கோ X2 அப்படிங்கிற போனை ஒரு வருஷம் 3 மாசம் கழிச்சு பிப்ரவரி மாதம் 2020 போக்கோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில வந்து கிடைச்சது. நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். அதாவது 6 மாசமா இந்த ஃபோன் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ஃபோன் ரிவ்யூவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஒரு ஃபோன் வந்து 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணுறதுனால பெரிய லெவலில் வந்து சொல்லிட முடியாது. ஒரு ஸ்பெக்ஸோட அடிப்படையில் நீங்கள் நம்ம பார்த்த விஷயத்தை சொல்ல முடியும். ஆனா லாங் டைமா நம்ம யூஸ் பண்ண அதுல இருக்கிற மைனஸ் எல்லாம் ஒண்ணா தெரிய வரும். சோ இது வந்து ஒரு ஃபார்மல் ரிவ்யூவா இல்லாம இதுல வந்து நான் வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு ரெண்டா வந்து பிரிக்க போறேன். இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டா பிரிக்க போறேன். சோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இதோட பில்ட் குவாலிட்டி ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் சைடில் கார்னிங் ஒரிஜினல் கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸும் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக வந்து ஒரு ஹெவி ஃபீல் இருந்தாலும் டிசைனை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நீட்டான ஒரு காம்பாக்டான ஒரு டிசைனாக வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே 6.67 இன்ச்சில் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து AMOLED பேனல் அவங்க யூஸ் பண்ணலை. இருந்தாலும் இதில் வந்து 120 ஹெர்ட்ஸில் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சாச்சுரேஷனோட லெவலாக இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளேல எந்த குறையும் வந்து சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் இவங்க 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து சப்போர்ட் கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி வந்து அவங்களோட இன்டர்ஃபேஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெனுவோட இன்டர்ஃபேஸ், அந்த மாதிரி செட்டிங்ஸ், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 120 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது பேட்டரி கன்சம்ஷனும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் 60 ஹெர்ட்ஸ்லையோ இல்லை 120 ஹெர்ட்ஸ்லையோ எதில் வேணாலும் உங்களுக்கு பேட்டரி எப்படி தேவைப்படுதோ அதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக தான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. ஸோ இதை செட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிலே இருக்குது. பட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஒருவேளை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஹேண்டாக இருக்கவங்களுக்கு ஓகே, லாக் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அடுத்தது அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இங்கே Snapdragon 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரீதியில் இதில் வந்து எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. நம்ம கேமிங் பண்ணும்போதும் சரி, இல்லை வந்து ஒரு டே டு டே நம்ம யூஸ் பண்ணும்போதும் சரி, எந்த விதமான லாகிங்கும் வந்து கிடையாது. நல்ல ரேம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே MIUIயில் வந்து இந்த ரேம் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த MIUIயில் இருக்கிற அந்த விஷயம் வந்து இங்கேயே வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். அது மாதிரி 730G அப்படிங்கும்போது இங்கே வந்து GPUக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால கேமிங்க்கும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கேமிங் பற்றி நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் டாப் சைடில் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்க டிவி, AC இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த IR பிளாஸ்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி சைடில் வரும்போது இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெவி யூஸ் பண்ணால் கூட நமக்கு வந்து ரொம்ப ஹெவி யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் வந்து சார்ஜ் வந்து தாங்குது. அந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஸோ மாடரேட்டாக யூஸ் பண்ணுறவங்க, நான் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 2 நாள் வந்து தாக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு பேட்டரி லைஃப்பில் இந்த ஃபோனில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கால் குவாலிட்டியும் வந்து இந்த ஃபோனில் வந்து ரிசெப்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இண்டோரில் நம்ம பேசும்போது வந்து பெரிய லெவலில் வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி இயர்பீஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. கேட்கறதுக்கு நல்லா தெளிவாக வந்து கேட்குது, ஏற்ற மாதிரி பேசுகிறவங்களோடது. அது மாதிரி நம்மளோட மைக்கும் வந்து நல்லா இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற வாய்ஸ் வந்து வெளியில் இன்னொருத்தவங்களுக்கு கேட்கும் போதும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. அடுத்ததாக கேமிங் வரும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மராக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேம் நம்ம விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக இப்படி கேம் பிடிச்சி நம்ம விளையாடும் போது இந்த இடம் வந்து கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் வந்து இவங்க தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா ஒரு டுயல் ஸ்பீக்கராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் வந்து கிடையாது, கீழே மட்டும் தான் ஸ்பீக்கர் இருக்குது. அந்த மாதிரி லிக்விட் கூலிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் வந்து ஒரு மணி நேரம்லாம் கேம் விளையாடும் போது பெரிய லெவலில் வந்து ஹீட்டிங் பிரச்சனைலாம் வந்து எதுவுமே இல்லை. அடுத்ததாக கேமராஸ்ன்னு பேசும்போது இங்கே குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 4 கேமராஸ் கொண்ட ஒரு செட்டப் ரியர் சைடில் இருக்குது. இதில் பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா சோனியோட IMX686 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாப்பான ஒரு சென்சர் சொல்லலாம். சில ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேமராஸ் வந்து இருந்தாலும் அதோட இமேஜ் ப்ராசஸிங் வந்து பெரிய லெவலில் இருக்காது. பட் இங்கே இமேஜ் ப்ராசஸிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்கிறதுனால இந்த கேமராவில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து தருது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 8 மெகாபிக்சலில் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. அது மாதிரி 2 மெகாபிக்சலில் டெப்த் சென்சிங் சென்சரும் 2 மெகாபிக்சலில் மேக்ரோ சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட கேமரா சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். செல்ஃபின்னு வரும்போது இங்கே 20 மெகாபிக்சலில் ஒரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 2 மெகாபிக்சலில் டெப்த் சென்சிங்காக டுயல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விதமான குறையும் சொல்லிட முடியாது. அதோட கேமரா சாம்பிள்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம்.
அடுத்ததாக Poco X2 எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ஃபோனில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல. அதே நேரத்தில் வந்து 64 GB வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து இந்தியாவில் பொதுவாகவே ரியல் சிம் ஸ்லாட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சிங்கிள் சிம் யூஸ் பண்ணோம்னா மைக்ரோ SD போட்டுக்கலாம். டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக வந்து இதில் கொடுத்துருக்க நாச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீல வடிவத்தில் ஒரு நாச் கொடுத்துருக்காங்க டுயல் கேமரா செட்டப்புக்காக. ஸோ இந்த நாச் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அது வந்து பில் ஷேப்பில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து ஒரு ரெண்டு தனித்தனி கேமரா. பட் இவங்க சாஃப்ட்வேரில் ஒரு பிளாக் மாதிரியான ஒரு இதை கொடுத்து அதை வந்து ஒரு பில் ஷேப்பில் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நாச் அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அந்த இடத்துல வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் வந்து கொடுத்துருக்கிறதுனால தான் அவங்க அது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க ஒரு சிங்கிள் நாச் வந்து கொடுத்து ஒரு சின்ன நாச்சா ஒரு ரவுண்ட் நாச் மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ அது வந்து இந்த ஃபோனை வந்து இன்னும் சூப்பராக காமிச்சிருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாச் வந்து உறுத்தலாக தெரிகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவியான ஒரு ஃபோனாக இருக்குது, பெரிய ஃபோனாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் தான். இந்த விரலை தூக்கி இங்கே வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. 2 கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெவியான ஃபோன், பெரிய ஃபோன். அடுத்ததாக ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே IPS ஸ்க்ரீன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. AMOLED ஸ்க்ரீன் வந்து அவங்க யூஸ் பண்ணலை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் AMOLED ஸ்க்ரீன் அவங்க கொடுக்க முடியாது தான். நோட்டிஃபிகேஷன் சென்சர், பிசிக்கல் LED நோட்டிஃபிகேஷன் சென்சர் இந்த ஃபோனில் கிடையாது. MIUI 11ல் ரன் ஆகிட்டு இருக்கு. MIUI 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என் ஃபோனுக்கு அப்டேட் வரல. ஏகப்பட்ட பிளாட்வேர்ஸ் அப்படின்னு நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் இந்த ஃபோனை கம்பேர் பண்ணோம்னா இதில் இருக்கிற IPS பேனலாக இருந்தாலும் இதோட டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சன்லைட்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. அது மாதிரி 120 Hz பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் யூஸ் ஆகுது. பெரிய லெவலில் நம்ம 120 Hzக்காக இந்த ஃபோனை வாங்கணும்னு சொல்கிற அளவுக்கு 120 Hzல அங்கே வேலை கிடையாது. கேமரா 64 மெகாபிக்சலில் சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கிற வேற ஃபோனில் இந்த அளவுக்கு கேமரா வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேமராவை இந்த பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு பாராட்டுகள். கண்டிப்பாக வந்து கேமராக்காக நீங்கள் ஒரு நல்ல ஃபோன் 20,000 பட்ஜெட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா இது அடிச்சுக்கவே முடியல. நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குது. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற 64 GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டாக வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேரியன்ட் நீங்கள் போகாமல் அதுக்கடுத்து 128 அதுக்கப்புறம் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வேரியன்ட்ஸ் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வேரியண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 20,000 பட்ஜெட்டில் சொன்ன மைனஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட முடிவு தான், நீங்கள் வாங்குறதும் வாங்காததும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கோ இல்லை ஒரு கமெண்டோ இல்லை வந்து ஒரு ஷேரோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்கேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.